என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் கேட்டு தியானிக்கின்ற வாசகங்கள் அனைத்தும் நாம் கடவுள் மீது முழு நம்பிக்கையோடும் அவர் தருகின்ற பாதுகாப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இறைவனை தேடி நாடி வந்து நாம் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. ஆக இந்த ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுக்க நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறவும் சிறு குழந்தைகளைப் போல இறைவனை சார்ந்து வாழ வேண்டிய அருளையும் ஆசீர்வாதையும் இறைவன் கொடுக்க வேண்டுமென்று இந்த கல்வாரி திருப்பலியில் இறைவனிடத்திலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மணந்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளையிலும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17 முதல் 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும்
துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் சிறு குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 16 முதல் மற்றும் அதிகாரம் 4 இறை வசனம் 3 முடிய. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும்,
தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தி வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலியா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை
என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாழ்ச்சியும் தொண்டும் பிறரை தாழ்த்தாது மாறாக உயர்த்திவிடும். இறையேசுவில் பிரியமான அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய மேகம், அந்த சிறிய மேகம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமான இருந்த தருணம். ஆனால் எப்போது இந்த சிறிய மேகமானது பெரிய மேகத்தை வானத்திலே பார்த்ததோ, இந்த சிறிய மேகத்திற்கு பொறாமை. நானும் எப்படியாவது பெரிய மேகமாக மாற வேண்டும், நானும் இந்த பெரிய மேகத்தைப் போல மக்களுக்கு மழையை கொடுக்க வேண்டும், அதன் வழியாக மக்கள் என்னை மட்டும்தான் போற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடோடு இந்த சிறிய மேகம் நினைத்து கொண்டிருந்தது. அப்போது எப்படியாவது நானும் பெரிய மேகமாக மாற வேண்டும் என்று நினைத்து ஆங்காங்கே வானத்திலே சென்று இருக்கின்ற சிறிய மேகங்கள்லாம் தன்னிலே சேர்த்து கொண்டதாம். அப்போது தன்னிலே முழுமையாக சேர்த்து கொண்ட இந்த பெரிய மேகமானது, தான் இப்போது பெரிய மேகமாக மாறிவிட்டேன், ஆகவே இந்த இடத்திலே நான் மழையை பொய்ய தயாராக இருக்கிறேன், மழையை கொடுப்பேன் என்று அது தன்னிலே நினைத்து கொண்டு பெருமிதமாக இருந்திருக்கிறது. அப்போது அந்த பக்கம் அந்த குளிர்ச்சியான காற்று வந்ததாம். வந்து இந்த மேகத்திடம் கேட்டதாம், நீ பெரிய மேகமாக சேர்ந்து இந்த இடத்தில் இருக்கின்ற இடமானது பாலைவனம். ஆக இந்த பாலைவனத்திலே நீர் மழையை பொழிந்து யாருக்கு என்ன பயனை கொடுக்க முடியும்? ஒருவேளை நீ சிறிய மேகமாக இருந்து அந்த இடத்திலே ஒரு மழையை பொய்ந்திருந்தால் அந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். ஆனால் இங்கே பாலைநிலத்திலே இங்கு வந்து இந்த மழையை பொழிதன் விளைவாக யாருக்கு நன்மை? ஆகவே என்னோடு நீ வா, என்னை பின்பற்றி வா என்று அந்த குளிர்ந்த காற்று இந்த மேகத்தை அழைத்து கொண்டு சென்றதாம். வழியிலே இந்த குளிர்ந்த காற்று அந்த மேகத்தை பார்த்து இன்னும் அதிகமாக சொல்லுதாம், என்னை பின்பற்றி வா, என்னை பிடித்துக்கொள், நீ தாழ்ச்சியோடு இரு, தாழ்ச்சியான மனதோடு இரு, நிச்சயமாக மக்களுக்கு நலன்களை கொடுக்கின்ற மேகமாக இருப்பாய் என்று இந்த நல்ல பண்புகளை கூறிக்கொண்டே அழைத்து சென்றிருக்கிறது. அப்படியாக அழைத்து செல்கின்ற போது அங்கே விவசாயிகள் மழை இல்லாமல் கஷ்டத்தோடு இருந்த இடத்திற்கு இந்த மேகமும் இந்த காற்றும் செல்கின்றது. அதை பார்த்து அந்த காற்று சொன்னதாம், இந்த இடத்தில்தான் நீ மழை பொய்ய வேண்டும், இந்த இடத்தில்தான் மழையை கொடுப்பதன் விளைவாக இந்த விவசாயம் செழிக்கும், கால்நடைகள் மகிழ்ச்சியாக இருக்கும், புல் பூண்டுகள் அனர்ந்தும் வளர்ந்து இந்த இடத்தில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொன்னவுடன் அந்த குளிர்ந்த காற்று வீச இந்த மேகத்திலிருந்து நல்லதொரு மழை அந்த பூமிக்கு கிடைத்ததாம். அந்த மழையை பெற்ற அந்த மக்கள் அனைவரும் சிறந்த முறையில் விவசாயம் செய்கிறார்கள். விவசாயம் செழிக்கிறது, ஆடு மாடுகள் அனைத்தும் மகிழ்ச்சி அடைகின்றன, புல்தரைகள் அனைத்தும் வளர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது. அங்கிருந்த எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு அந்த மேகத்திற்கு நன்றி சொன்னதாக இந்த நிகழ்வின் வழியாக பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இன்று நாம் கேட்டு தியானிக்கின்ற இந்த 3 வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்வது, நாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு இருக்க வேண்டும், கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். முதலாவது வாசகத்திலே வாசி தியானம் சாலமோன் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்தின் வழியாக
பொல்லாதவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீதிமான்களுக்கு கொண்டு வருகிறார்கள்? நீதிமான்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். கடவுள் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் நீதிமான்களும் நேர்மையாளர்களும் ஆண்டவருடைய பார்வையிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள் நல்லதொரு நலத்தையும் நல்லதொரு பாதுகாப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நீதிமான்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற போது அவர்களுக்கு கடவுள் பாதுகாப்பை தருகின்றார், ஆசீர்வாதங்களை தருகின்றார், அமைதியை தருகின்றார். இன்றைய கால சூழ்நிலையை பார்க்கின்ற போது நாம் நல்லவர்களாக, நீதிமான்களாக, நேர்மைகளாக இருக்கின்ற போது எத்தனையோ கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்கின்றன. அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய உதவியின் வழியாக நேர்மையானதை செய்கின்ற போது, நீதிமான்களாக இருக்கின்ற போது இந்த கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகும். கடவுள் நமக்கு தேவையான பாதுகாப்பை தருவார் என்று சாலமோனின் ஞானம் நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது வாசகத்திலே பார்க்கின்ற போது திருத்தூதர் யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே நல்ல முறையில் எழுதுகின்றார். கட்சி மனப்பான்மையும் குழப்பங்களும் இருக்கின்ற வேளையிலே அங்கே நிச்சயமாக ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த கட்சி மனப்பான்மையோடு மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம், துயரங்களை கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே விண்ணகத்திலிருந்து வருகின்ற அந்த ஞானம் அதனை அனைத்தையும் தூய்மை ஆக்கும் என்று திருத்தூதர் தன்னுடைய திருமடல் வழியாக கூறுவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது உங்களிடையே எதற்காக சண்டை சச்சரவுகள்? ஏன் உங்களிடையே இப்படிப்பட்ட ஒரு சண்டை சச்சரவுகள்? என்றால் நீங்கள் கேட்பதே ஒருவேளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தீர்கள் என்றால் கொலை செய்ய தயாராகியிருக்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். ஆகல் நீங்கள் நினைத்ததை பெற முடியாவிட்டால் உங்களிடத்திலே சண்டை சச்சரவுகள் வருகின்றன. நீங்கள் நினைத்ததை எதற்காக பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. கடவுளிடம் கேட்டாலும் கூட அதை பெற முடியாமல் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். கடவுளிடம் கேட்கின்ற போது நாம் நல்லதொரு எண்ணத்தோடு தான் கேட்க வேண்டும் என்று திருத்தூதர் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். ஆக தீய எண்ணத்தோடு நாம் இறைவனத்தில் சென்று கேட்கின்ற போது எப்படி இறைவன் நம்முடைய தேவைகளை கொடுப்பார் என்று நாம் சிந்திக்க இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆகிய அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் யாக்கோப்பு நமக்கு சொல்வது கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அவர் மீது விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கேட்கின்ற போது நம் ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கொடுத்து பாதுகாக்க தயாராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவனுடைய ஆசை நிறைவாக பெற வேண்டுமென்றால் அமைதியாக, சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இறைவனத்திலே கேட்போம். நிச்சயமாக இறைவன் நமக்கு அனைத்தையும் கொடுப்பார். நற்செய்தி வழியாக பார்க்கின்ற போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சாவை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்? அன்பையும் நீதியையும் பாசத்தையும் கனிவையும் கொடுத்த இறைவனுக்கு கிடைத்த சாவு ஒரு கொடூரமான சாவு, சிலுவை சாவு. ஆனால் அது கடவுளுடைய திட்டம் என்பதை ஏற்றுக்கொண்ட இயேசு அந்த கஷ்டத்தை தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு எடுத்துக்கொள்கின்ற போது அந்த சீடர்கள் அதை பற்றி முழுமையான விளக்கம் பெறாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விளக்கத்தை பெறாமல் இருக்கின்ற சூழ்நிலை இயேசுவிடம் கேட்க தயங்குகிறார்கள். ஆனால் தங்கள் மத்தியிலே அவர்கள் தியானித்து கொண்டிருக்கின்ற போது தங்களிலே யார் பெரியவர் என்ற ஒரு நிலைப்பாடை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இயேசு அனைவருமாக அமர்ந்து இருக்கின்ற போது தன்னுடைய அன்பு சீடர்கள் 12 அழைத்து, உங்களுடைய என்னதை பற்றி நீங்கள் வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். அப்போது இயேசு கூறுகிறார், உங்களிலே யாரெல்லாம் முதன்மையாக இருக்க விரும்புகிறார்களோ அனைவரும் கடைசியானவர்களாக இருக்கட்டும் என்று கூறுகின்றார். உடனடியாக அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறு பிள்ளையை முன்னிறுத்துகின்றார்.
நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும். இந்த சிறு பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை பெற்றிருக்கிறது என்றால், ஒவ்வொரு நிகழ்விலும் பார்க்கின்ற போது, அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது, சிறு பிள்ளைகள் அனைவருமே பெரியவர்களை பற்றி கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பெரியவர்கள் மூலமாக எங்களுக்கு அனைத்தையும் இறைவன் கொடுப்பார் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது, நீங்களும் இந்த சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனநிலையோடு இருக்கின்ற போது இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர தயாராக இருக்கிறார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, ஆக இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற வேண்டுமென்றால் நாமும் கடைசியானவராக இருக்க வேண்டும். தொண்டுகள் செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிறரை பற்றி கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவழியிலே பங்கெடுக்கிற நாம் ஒவ்வொருவருமே இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கவும், நாம் இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியில் நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளப்படி ஏற்றபடி வாழ நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் அனைத்தையும் அவர் பாதம் வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்போடு வழிநடத்தவும், உமது கட்டளைகளை நாளும் கடைபிடித்து புனித பாதையை நோக்கி நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மக்களின் நல்வாழ்விற்காக பயன்படுத்திடவும்,
நாட்டின் வளர்ச்சியை கண்முன் கொண்டு அதற்கான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் உள்ள தீய குணங்களை அகற்றி நல்ல குணங்களால் எங்களை நிரப்பிடவும் தாழ்ச்சியான மனநிலை கொண்டு இறை வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உலகிலுள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது வல்லமையை நிறைவாக பெற்று நற்சுகத்துடன் வாழ்ந்திடவும் மனக்கவலையால் வருந்துவோருக்கு ஆறுதலும் சுகமும் தந்து வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மற்றவர்கள் மட்டில் இரக்கம் கொண்டு வாழவும் இறை ஆட்சியின் விழும்பியங்களை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் வருவதாக. எங்கள் தகுதியில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் மிக விரைவாக கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள். தந்தாயேற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியா வெகு தொலைவில் ஆகிருந்தும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீரே. இவ்வாறு உமாக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோயிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே ஆண்டவரே, வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுதியில் ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் நேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவா நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் கொடுத்திருக்கின்ற அமைதியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவரிடத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கேட்பதெல்லாம் கொடுக்கின்ற இறைவனுடைய செம்மறி. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா,
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே எம்மெல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவரே, அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனியுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்விலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமிழோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமிழோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா, கண்ணனமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா, கண்ணனமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமிழோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமிழோ திரவியமே. அலை மொழியாடுன்னை கொதித்திடல் நாளும் கவலையும் நீங்கும் அம்மா. அலை மொழியாடுன்னை கொதித்திடல் நாளும் கவலையும் நீங்கும் அம்மா. தேனிசை பாவால் தாயுன்னை பாட தெவிட்டாயினியம்மா. தேனிசை பாவால் தாயுன்னை பாட தெவிட்டாயினியம்மா. அன்பிலே அன்பிலே மாதா, கண்ணனமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா,
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.